ஓம் ஸ்ரீ குகனை புற்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னா வெண்டைக்காய் சாம்பாரும் கோபி 65 தான். எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் சீரகம் வெந்தயம் எண்ணெயில் காஞ்சதும் போட்ட உடனே ஒரு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ண உடனே வெண்டைக்காயை போட்டேன். அந்த வெண்டைக்காயோட அதாவது பிசு பிசுன்னு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இப்போது லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அந்த நல்லா மசாலா வாடை போய் நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன் மசிச்சு. ஸோ அதே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு சாம்பாருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரே ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு கோபி 65க்கு காலிஃப்ளவருக்கு மேலே ஒரு ஸ்பூன் கடலை மாவு, இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தேவையான மசாலா ஐட்டங்கள், அதாவது கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஆஃப் லெமன். லெமன் ஆட் பண்ணுங்க. உண்மையாகவே அந்த ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுமே நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு பொரித்து எடுத்தோம். டுடே லஞ்ச் இதான். நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம். பாய்.